ஆட்சி தேற்றும் உற்ற தகப்பன். கிறிஸ்துவை அறியாதவளாயிருந்த ஒரு பெண்மணி தான் இவ்வுலகில் சொந்தம் பாராட்டுவதற்கு தனக்கென்று யாருமற்றதோ அனாதையாக பல ஆண்டுகளாக தனிமையாகவே காலம் கழித்து வந்தாள். அது நிமித்தம் அவள் தன் வாழ்க்கையில் மிகுந்த மனவேதனையும் சலிப்பும் ஏமாற்றமும் அடைந்திருந்தாள். இப்பரந்த உலகினில் என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே என்பதே அவளது நீண்டகால முறையீடாக இருந்து வந்தது. ஒருநாள் சுவிசேஷகர் ஒருவர் அவளது நிலையை குறித்து கேள்விப்பட்டு அவளை சந்தித்து அவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி அவளிடம் சென்றார். அவர் வெகுநேரமாக அவளுக்கு உபதேசம் பண்ணி அவளுடன் பல ஆறுதலான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த போதினும் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு அவளுடைய உள்ளம் பாரத்தாலும் துயரத்தாலும் நிறைந்திருந்தது. முடிவாக அவர் அவளிடமிருந்து விடைபெறும் முன்னர் ஜபம் பண்ண வேண்டிய விதத்தை குறித்து நமது ஆண்டவர் கூறியிருக்கும் மாதிரி ஜபத்தின் வார்த்தைகளை அவளுக்கு வாசித்து காண்பிக்க விரும்பினார். எனவே அவர் பரமமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அதை வாசிக்கத் தொடங்கினார். மூன்று வார்த்தைகளைத்தான் அவர் வாசித்திருந்தார். அவர் அந்த ஜபத்தைத் தொடர்ந்து வாசிக்கும் முன்னதாகவே அப்பெண் மிகுந்த பரவசமடைந்தவளாக குதித்தெழுந்து நின்று அவரிடம், ஐயா, தேவன் என்னுடைய சொந்த பிதாவாக இருக்கிறாரா? இது ஒன்றே எனக்கு போதும். அவர்தாமே என் தகப்பனாக இருப்பாரென்றால் அதற்கு மேல் வேறு எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை. இந்த ஒரு வார்த்தையே என்னை தேற்றிவிட்டது என்று கூறி ஆண்டவராகிய இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 என்ற திருவசனம் அன்று அவளது அனுபவமாயிற்று. பிதாவே என்ற வார்த்தை அவளது செவிகளில் விழுந்த அந்நேரமே அவள் ஆனந்த பரவசத்துடன், அப்பா, பிதாவே, என் தகப்பனே என்று தேவனை உரிமையுடன் அழைத்து அவரை போற்றி துதிக்க ஆரம்பித்து விட்டாள். அவளுடைய கவலை, கண்ணீர், பாரம், துக்கம் எல்லாம் அந்நொடிப்பொழுதிலேயே பறந்தோடிவிட்டன. பல மணி நேர பிரசங்கம் செய்ய முடியாததை பிதாவே என்ற ஒரே ஒரு வார்த்தை செய்து முடித்துவிட்டது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடிவந்த ரூத் என்னும் மோவாபிய பெண்பிள்ளை தன் இருள் சூழ்ந்த தனிமையான பாதையில் அவரையே விடாமல் பற்றிக் கொண்டிருந்தபோது அவளது எதிர்காலம் அவரால் நேர்த்தியாக பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்டது. இருள் சூழ்ந்திருந்த அவளது வாழ்க்கையில் அவளுக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஓர் இனிய சத்தம் ஒருநாள் அவளை நோக்கி வந்தது. என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ரூத் 3:11 என்பதே அந்த இனிய சத்தம். அவ்வார்த்தைகள் தொய்ந்து போயிருந்த அவளது ஆத்துமாவை தேற்றின. போவாசினால் உரைக்கப்பட்ட அவ்வார்த்தைகள் அவனால் அவ்வண்ணமே நிறைவேற்றப்பட்டன. போவாஸ் நமது ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ரூத் தேவனையே தன் அடைக்கலமாக கொண்டிருக்கும் ஒரு தேவப்பிள்ளைக்கும் நிழலாட்டமாய் இருக்கின்றனர். நமது ஆண்டவராகிய இயேசு நித்திய பிதா என அழைக்கப்படுகிறார். ஏசாயா 9:6. அருமையான நண்பனே, உன் உற்ற தகப்பனாயிருக்கிற அவர் உன் வாழ்க்கையில் பிரவேசிக்கும்போது உன் இருளெல்லாம் அகன்று போம். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று உரைத்திருக்கிறவர் உனக்கு நிறைவான ஆறுதல் உண்டாகும்படி செய்வார். ஏசாயா 51:12. உன் வாழ்க்கையின் சகல காரியங்களும் சிறப்பான விதத்தில் அவரால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்படும். அவருடைய ஆறுதல்கள் உன் ஆத்துமாவை தேற்றும். சங்கீதம் 94:19. அவரை நீ உன் சொந்த தகப்பனாகவும் ஆத்தும நேசராகவும் அனுபவித்து மகிழ்வாய். மகளே, திடன்கொள், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மத்தேயு 9:22 என்ற அவர்தம் வார்த்தைகள் உன் மனதிலும் சரீரத்திலும் உள்ள வேதனை யாவையும் நீங்கி உன்னை தேற்றும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போனது போல போன்ற திருவார்த்தைகள் உன் தேவனில் இருக்கிற தகப்பனின் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கின்றன. ஆகவே இனி ஒருபோதும் நீ ஒரு அனாதையல்ல. பரமபிதாவினால் நேசிக்கப்படுகிற அவருடைய சொந்த பிள்ளை நீ. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.